ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் ரொம்பவே சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 15லேருந்து 20 முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு சிகப்பு அவலை இதே நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு டம்ளர் தான் வச்சு அளவு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு டம்ளரு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ரவா லட்டுவும் தட்டையும் எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் அவல் அளந்தோமோ அதே கப்பில் 2 மடங்கு நம்ம பால் இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் 2 கப்பு பால், 1 கப் தண்ணி, 3 கப் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளோட அவல் சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஆனால் நீங்கள் தனியாக கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் குயிக்காக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அவல் பாயாசத்தை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ற டைமுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப கட்டியாயிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் செய்யுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் திராட்சையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த அவல் பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.